நிஃப்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக செல்லிங் கொடுத்துக்கிட்டே தாங்க வர்றான். செல் ஆஃப் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நிஃப்டியில் 9 கம்பெனி தான் பாசிட்டிவ்ங்க, 41 கம்பெனி நெகட்டிவ் தான். ஸோ இவன் நெக்ஸ்ட் 50 இவன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி தாங்க பாசிட்டிவ், 48 கம்பெனி நெகட்டிவ். இவனுங்க 2 பேர் தாங்க கொஞ்சம் அப்படியே இது ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் சார்ட்டில் பார்த்தா பெரிய ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லை. ஸோ நிஃப்டியோட சார்ட் பார்த்திங்கன்னாங்க, நிஃப்டியோட வியூ வந்து மாறிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதான். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் பிரேக் ஆகி மேலே போச்சுங்க. ஸோ அவ்வளோதான். 900 லெவல் வந்து பிரேக் பண்ண உடனேங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்சைடுங்கிறத ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிடணுங்க. ஸோ இனி வந்து என்ன பண்ணுவோன்னா, மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இங்கே வந்துட்டு, ஸோ இந்த லெவலுக்கு இதை வந்துட்டு மறுபடியும் திரும்பிச்சுன்னா புட் சைடு என்ட்ரி ஆகணுங்க. ஸோ இல்லையா அப்சைடு வந்து இதாகணும்னா அதுக்குடைய ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஏதாவது டபுள் டாப் இந்த மாதிரி இது ஏதாச்சும் கொடுக்கணுங்க. ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ கேண்டில் ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் அமைதியாக விட்டோம்னா தாங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவன் கண்டினியூவாக செல்லிங் கொடுத்துக்கிட்டே தான் வர்றான். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கண்டினியூவாக இவன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆக்ஷன் மட்டும் தாங்க அப்சைட் போகிற மாதிரி, ஆனால் ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், டெய்லி லோ வந்துக்கிட்டே தான் இருக்குது. டெய்லி இப்போ இந்த நாளோட க்ளோசிங் விட இந்த நாள் இந்த கேண்டிலோட க்ளோசிங் வந்து பாருங்கள் கீழே தான் வருது. அப்படிங்கிறங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு போடுறதுக்கும் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ கால் சைடு போடுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்துக்கலாங்க. நமக்குரிய என்ட்ரி இங்கே கிடையாது. ஸோ நமக்குரிய நேரமும் இந்த இடத்துல கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே போயிட்டு செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா ஸோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். இந்த இடத்துல நம்ம அமைதியாக நம்ம இருந்துக்கிறது நல்லதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட பொசிஷன் கூட நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டோம். இந்த நிஃப்டி இந்த லெவல் பிரேக் பண்ண உடனேங்க பேங்க் நிஃப்டியில் இருந்த பொசிஷன் கூட எல்லாமே எக்ஸிட் ஆகிட்டோம். பேங்க் நிஃப்டியில் தாங்க பொசிஷன் இருந்துச்சு, நிஃப்டியில் இல்லை. ஸோ எல்லாமே எக்ஸிட் ஆகியாச்சு இந்த லெவல் பிரேக் ஆன உடனே. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ வந்துட்டு இங்கேயும் பாருங்கள் கன்ஃபியூஸ் தான் பண்ணியிருக்கான். லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் கொடுத்துருக்கான். அப்படிங்கிறப்ப இவனுங்க நல்லா விளையாடுறானுங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸோட எமோஷன்லாம் நல்லா விளையாடுறானுங்க. ஸோ இங்கேருந்து பையிங் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் தாங்க. ஸோ ஆனால் இந்த லெவல் பிரேக் பண்ணணுன்னே கீழெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பூரா சைட்வேஸ் மூவ் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் 810 தான் வந்திருக்கான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவரில் வந்தாலும் 55 855. ஸோ இதுக்கும் பாருங்கள் என்னங்க 45 பாயிண்ட்டு தாங்க. 10:15 3:30 மணி வரைக்கும் வெறும் 45 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ ஆனால் நாளைக்கு ஒரு வேளை கேப்பை ப்ராப்ளம் பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. ஏன்னா இந்த லெவல் டே க்ளோசிங் வச்சு யாராவது புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா நாளைக்கு அவங்களை ஹண்ட் பண்ணுறக்கோசரம் கேப்பை ப்ராப்ளம் பண்ணாலும் பண்ணுவான். இப்போ வரைக்கும் கிஃப்ட்டு ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பாசிட்டிவ் சைடு திரும்புகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குது. ஆனால் என்ன தான் இருந்தாலுங்க இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. அந்த 22ங்க ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 22. ஸோ நமக்குரிய நேரம் வந்து இது கிடையாதுங்க. மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய நேரம் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூடிய நேரங்க. ஸோ நல்ல ஒரு என்ட்ரி கிடைச்சா நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். ஏன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக இறக்குறானுங்க. அப்படிங்கிறப்ப இவனுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு என்ட்ரி ஆனோம்னாலும் நம்மள கேபிட்டல் வந்து 100% நம்ம பண்ணிடுறோம். ஸோ அதனால் இந்த என்ட்ரியில் நம்ம மிஸ் பண்ணிடுறது நல்லது. எனக்கு கேட்டால் மார்க்கெட்டை பார்க்காம இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அந்த யூஎஸில் டேட்டா வேறு வருது. ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி வரட்டுன்னு சொல்லிட்டுங்க மார்க்கெட் ஒரு லெவலில் வந்து ஸ்டேபிள் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம நியூவாக கூட என்ட்ரி ஆகிக்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டும் நேற்று என்னமோ ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு இன்றைக்கி அப்படியே கீழே கொண்டு வர்றானுங்க. ஸோ இவனுங்களும் ஒன்றும் சரியில்லை. US30 வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு சரியில்லைங்க. பார்ப்போங்க. எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ட்ரி ஆகாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லதுங்க. பார்ப்போம். ஒரு 1 வீக் கிட்டத்தட்ட விட்டோம்னா எல்லாமே தெரிஞ்சிடும். இவனுங்க எப்படி இருந்தாலும் மறுபடியும் திரும்ப வந்து பார்த்தோன்னா கீழே வந்து திரும்புறப்ப ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சா என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லதுங்க. ஸோ பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.